ஹலோ வியூவர்ஸ், மே 1 ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் டைரக்ட் பண்ணி ரைட் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நான் தான் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா நான் சொல்லல. ஸோ முதல்ல எடுத்தவொடனே பாசிட்டிவ்ஸ் போயிடலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிடுறேன். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு டெபியூட் டேரக்டர் எடுத்த மாதிரியே கிடையாது அந்த படம். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்தீங்கன்னா முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த படத்தோட ஆக்டிங். ஸோ இதில் நடித்த மிதுன் ஆகட்டும், கமலேஷ் ஆகட்டும், சசிகுமார் சார் ஆகட்டும், சிம்ரன் மேமா இருக்கட்டும், ஒவ்வொரு கேஸ்ட்டுமே ஆகட்டும், யோகி பாபு அவர்களாகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃப்ரம் அண்டர் சோல்லேருந்து ஒவ்வொன்றும் அவங்கவுங்க பார்த்திங்கன்னா கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அதனாலே அது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் கேரக்டர் மாதிரியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பொட்டாயிட்டே இருக்குது ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் டு எண்டிங் ஆஃப் த ஃபிலிம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ரைட்டிங். ஸோ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக போர் அடிக்க விடாத மாதிரி சீன்ஸ்லாம் எழுதாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப வார்மாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. என்னதான் நீங்கள் என்ன மூடில் போனாலும் சரி, இந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு வார்ம் அண்ட் சில் கூல் ஃபீலிங்கில் நீங்கள் வந்து வருவீங்க. எந்த தேட்டரு எந்த ஸ்க்ரீனிங் எதில் பார்த்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு வரும்போது வெளியே வரும்போது ஒரு வார்ம் கூல் ஃபீலிங் உங்களுக்கு இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து சொல்லலாம். ஐ மீன் லைக் நம்ம மெய்யழகன் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா, மெய்யழகன் படம் பார்த்த உடனே. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்ம்த் ஃபீலிங் இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா படத்தை விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான். மியூசிக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். சியான் ரோல்டனோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆஸ் யூ நோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். கன்ஃபார்ம் படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அது பார்த்தீங்கன்னா படத்தோட பேக் போனாவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி அவரோட மியூசிக் இந்த படத்துக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக் போனாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இந்த படம் மோஸ்ட்டாக ட்ராவல் ஆகிறது அவரோட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. மற்ற எல்லா ஒர்க்ஸ் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பர்ஃபெக்டான டீசெண்டான நீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த இடத்துல உங்களால் ஒரு குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவுமே தெரியல அன்டில் இட் கம்ஸ் டு ரிலீஸ் டேட். எஸ், ரிலீஸ் டேட் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த படத்துக்கு கூட ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஒரு ஓவர் ஷேடோ மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். மற்றபடி எல்லாமே இந்த படத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது. இஃப் யூர் எப்படி சொல்கிறது, நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க கன்ஃபார்ம் இந்த ஒரு வீக்கெண்ட் நான் என் ஃபேமிலி கூட போய் ஒரு படத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆஸ் ஐ சேட், எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக அந்த ரிவ்யூ முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த படமும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வர விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு க்யூட் அண்ட் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஓவராலாக சொல்லணுன்னா இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி கூட ஒரு அவுட்டிங் மாதிரி போகணுன்னா கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு நீங்கள் வேறு போயிட்டு வரலாம். ஓவராலாக த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ 5 ஸ்டார்ஸுக்கு நான் கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.